ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஜெப ஊர்வலம், பிரேயர் மார்ச் அல்லது பிரேயர் வாக். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 10ஆம் அத்தியாயம் 23 முதல் 33. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுமகன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தலையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனிதர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 6:5-6. நீ ஜெபிக்கும் போது உன் அறையில் நுழைந்து உன் கதவை பூட்டி மறைவாய் இருக்கிற உன் தந்தையை நோக்கி வேண்டிடு. அப்பொழுது அவர் உனக்கு வெளிப்படையாய் பலனளிப்பார். When you pray, go into your room, close the door and pray to your Father who is in heaven. Then he will reward you openly. மன்றாட்டு ஜெபம் மற்றும் ஆன்மீக போராட்டம், இன்டர்செஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சியோடு பட்டணங்களிலும் நகரங்களிலும் தெருக்களை சுற்றி அணிவகுத்து நடந்து ஜெபித்து வரும் பழக்கமும் தோன்றியுள்ளது. இதை ஜெப பவனி அல்லது ஜெப ஊர்வலம், பிரேயர் மார்ச் அல்லது பிரேயர் வாக் என்று அழைக்கிறார்கள். இது சரியா? இயேசுவை பொறுத்தவரை ஜெபமானது பிரதானமாக மறைவிலேயே செய்யப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய மனப்பாட வசனத்திலே நாம் வாசித்தோம். அவரது காலத்து மார்க்கவாதிகள் சிலர் வீதிகளின் சந்திகளில் வேண்டுமென்றே நின்று ஜெபிக்கும் பழக்கத்தை அவர் வன்மையாக கண்டித்தார். பொதுவிடங்களில் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததாய் நாம் வாசிப்பது அரிது. நோயாளிகளுக்காய் கூட அவர் பொதுவிடங்களில் ஜெபித்ததாய் தெரியவில்லை. அவர்களை குணமாக்கினார், அவ்வளவுதான். ஏதென்சு நகர் சிலைகளால் நிறைந்திருந்ததை கண்ட பவுல் ஜெப ஊர்வலம் நடத்தாமல் சந்தை வழிகளில் தினமும் மக்களோடு பேசினான். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது விசுவாசிகள் சிறையை சுற்றி பவனி வராமல் வீடுகளில் ஜெபித்தார்கள். ஆண்டவர் பேதுருவை விடுவித்தார். ஜெப ஊர்வலத்திற்கு ஆதாரமாக மேற்கோள் காட்டப்படும் வேத சம்பவம் இஸ்ரவேலர் எரிகோ கோட்டையை சுற்றி வந்ததாகும். ஆனால் இச்சம்பவம் புதிய ஏற்பாட்டு யுகத்தில் உள்ளோருக்கு ஆன்மீக போராட்ட ஜெபத்தை போதிப்பதற்காக எழுதப்பட்டதல்ல. இப்போது பொல்லாத சக்திகளின் முக்கிய இருப்பிடம் வான மண்டலங்களில் உள்ளது. நாம் கிறிஸ்துவுடன் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். இப்படி இருக்க போராட்டமானது சமதளத்தில் அல்ல, மேலிருந்து நாம் எதிரியை தாக்குகிறோம். எருசலேமில் இயேசு வெற்றி பவனி வந்ததும் அது ஜெப ஊர்வலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சிலர் சொல்லுவார்கள். அதுவும் சரியல்ல. ஓசன்னா என்றால் ஆண்டவா எங்களை விடுதலை செய் என்று பொருள். அதாவது ரோமர் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று யூதரின் இதய கதறல். அதுதான் அதனுடைய பொருள்.
கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கிடைக்கும் என்பது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட பூகோள சம்பந்தமான தேசிய வாக்குத்தத்தம். இட் வாஸ் a நேஷனல் ப்ராமிஸ். இந்த நற்செய்தி யுகத்தில், இப்பொழுது நாம் இருக்கிற நற்செய்தி யுகத்தில், இடங்கள் அல்ல இனங்களே நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றனர். நாட் பிளேசஸ் பட் பீப்புள். ஜெப ஊர்வலங்கள் நடத்த செலவிடும் நேரத்தையும் பலத்தையும் தீவிர நற்செய்தி அறிவிப்பு முயற்சிகளில் செலவிட்டால் கிறிஸ்துவின் கட்டளையை வெகு சீக்கிரம் நிறைவேற்றிவிடலாம். ஜெப ஊர்வலங்கள் தவறல்ல, ஆனால் அவை தேவையற்றவை. அந்த இடத்தில் ஜெபித்தாலும் அறையிலிருந்து ஜெபித்தாலும் ஒன்றுதான். கிராமங்களில் பாலர் பவனிக்காய் 18ஆம் நூற்றாண்டிலே இயற்றப்பட்ட ஒரு பாடல் உண்டு. டாக்டர் சாபேன் பாரிங் கோல்ட் என்பவர் இயற்றினார். கிராமங்களில் பாலர்கள் சுவிசேஷ பவனியாய் செல்லும் போது அவர்கள் பாடுவதற்காக இயற்றிய ஒரு பாடல், பாமாலை பாடல். பக்தரே ஒன்றாக கூட்டம் கூடுமேன், எங்களோடு சேர்ந்து ஆர்ப்பரியுமேன், விண்ணோர் மண்ணோர் கூட்டம் இயேசு ராயர்க்கே கீர்த்தி புகழ் மேன்மை என்றும் பாடுமே. நீ ஜெபிக்கும் போது உன் அறையில் நுழைந்து உன் கதவை பூட்டி மறைவாயிருக்கிற உன் தந்தையை நோக்கி வேண்டிடு. அப்பொழுது அவர் உனக்கு வெளிப்படையாய் பலனளிப்பார். எங்கள் மகா பெரிய தேவனே, ஜெபிக்க நீர் எங்களை அழைக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, அறைக்குள்ளே ஜெபித்த பொழுது அங்கே சிறைச்சாலை கதவுகள் உடைந்தன. ஆண்டவரே, எங்கிருந்து ஜெபிக்கிறோம் என்பது அல்ல கர்த்தாவே, யாரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவரே, தேவரீருடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட இந்த ஜெப ஊர்வலம் என்று துவங்கப்பட்டுள்ள இந்த பழக்கங்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, அதை குறித்து வேதத்தில் எங்களுக்கு தெளிவான ஒரு போதனை இல்லை. ஆனாலும் கூட மக்கள் அதிகமாக தனி அறைகளிலும் ஆலய கட்டிடங்களுக்குள்ளேயும் கிடந்து ராப்பகலாக பலிபீடத்திற்கு முன்பாக தேவ சமூகத்திலே அழுது புலம்பி, கர்த்தாவே, எப்படியாவது உடைய மக்கள் மேல் இருக்கிற நிந்தையை நீர் நீக்கும், எங்களுடைய நகர்களை நீர் எங்களுக்கு தாரும், எங்கள் நகர்களிலே உள்ள பிரமுகர்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லா இனத்தாருக்காகவும் ஊக்கமாக உபவாசத்தோடு ஜெபிக்க நீர் அநேக குழுக்களை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிற அநேக உபவாச ஜெப கூடுகைகளுக்காக, உபவாச ஜெப கூட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் கர்த்தாவே, வட மாநிலங்களிலே குறிப்பாக அநேக நகர்களிலே உபவாச ஜெப கூடுகைகள் அதிகம் நடத்தப்படட்டும். ஆலயங்கள் கர்த்தாவை எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இப்படி வசனத்திலே வாசிக்கிறதுபடி அது எல்லா மக்களுக்கும் ஜெப வீடா இருக்கட்டும். கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் தேசத்திற்கு இறங்கும். ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் நாடுகளுக்கெல்லாம் இறங்கும். ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் சபைகளுக்கு இறங்கும். ஒரு பெரிய அருள்மாரியை எங்களுடைய தலைமுறையிலே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். 1904 ஆண்டிலே கர்த்தாவே, ஒரு பெரிய பெந்தேகோஸ்தை எழுப்புதல் இந்த உலகத்திலே நீர் அனுப்பி தந்தீரே ஆண்டவரே. அதே போன்று இன்னொரு எழுப்புதலை கர்த்தாவே நீர் இந்த புதிய நூற்றாண்டின் துவக்கமாகிய இந்த நாட்களிலே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எழுப்புதல் இல்லாமல் இனி ஒரு நாள் கூட எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே கேளும், கர்த்தாவே அருள் செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.